எல்லாருக்கும் வணக்கங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நான் உங்களோட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, வாழைப்பழ ஸ்வீட் பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு தான் நாம் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு பழுத்த வாழைப்பழம், நல்லா பழுத்த வாழைப்பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா இந்த டிஷ் நல்லா வரும். இந்த வாழைப்பழத்தோட தோலை சுத்தம் பண்ணி எடுத்துட்டு நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பழுத்த வாழைப்பழமாக இருந்தால் தான் அதனோட ஸ்வீட்னஸ் நமக்கு கிடைக்கும். கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாங்க. அதையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். நமக்கு ஸ்வீட் செய்கிறோம் இல்லையா, அதனால இன்னும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ இதை நம்ம மிக்சியில் நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வாழைப்பழமும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு நம்ம சேர்த்துக்க போகிறோங்க. அரை கப் அளவு நாட்டு சர்க்கரை, அரை கப் அளவு கோதுமை மாவு, இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இந்த அளவுகளை நீங்கள் கரெக்டாக போட்டு செஞ்சுக்கோங்க. கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நம்ம நல்லா அடித்து எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், மிக்சியில் இந்த மாதிரி நல்லா போட்டு அடித்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நமக்கு திக்னஸ் இருக்கணும். இதுதான் கரெக்டான பதமாக இருக்கும். ஒரு தோசை மாவு பதத்துக்கு இருந்தால் தான் நம்ம பணியாரக்கல்லில் சுட்டு எடுக்கும்போது நமக்கு கரெக்டாக வரும். பாருங்கள், இதை நம்ம ஒரு பவுலில் நம்ம சேர்த்திக்கலாம். இதில் தண்ணி எதுவும் ஆட் பண்ணிடாதீங்க. இப்போ நமக்கு பணியாரம் நல்லா ஃப்ளப்பியாக வரணும். அதுக்காக கொஞ்சமாக பேக்கிங் சோடா நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டா நமக்கு பணியாரம் நல்லா புசு புசுன்னு வரும். பாருங்கள், சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். இப்போ இதை நம்ம பணியாரக்கல்லில் நம்ம ஊற்றி எடுக்க போகிறோம். அதனால இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கும். இப்போது அடுப்பில் பணியாரக்கல் வச்சு பணியாரக்கல் சூடானதும் இன்றைக்கி நான் அதில் எல்லாத்துலேயும் அந்த குழிகளில் நெய் சேர்த்துக்க போகிறேன். இது நெய் சேர்த்து செஞ்சால் ரொம்ப வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கிற மாவை நல்லா இதில் ஒவ்வொரு குழிகளாக ஊற்றி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா ஒவ்வொன்றிலையும் ஊற்றி எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த மாவில் எனக்கு 12 பணியாரம் வந்துச்சு. நான் இதில் ஊற்றி எடுத்துக்கிறேன். ஊற்றிட்டு இதை ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், இப்போ நல்லா கீழே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் திருப்பி போட்டுட்டு திருப்பி ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு இன்னொரு சைடு நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ இதில் நம்ம ஹெல்த்தியான பொருட்களை மட்டும்தான் நம்ம சேர்த்திருக்கோம். அதனால் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்பவுமே அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. தைரியமாக நீங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். பாருங்கள், இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான வாழைப்பழ பணியாரம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு. இது டிஃபனாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.